நம்ம அஜித் குமார் சார் தலைமையில இந்த கேம்பா பாட்டில் விழ போது பாருங்களேன். போர் அடிக்குதுல்ல? இந்நேரம் பாதி பேர் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இஃப் யூ ஸ்டேட், கங்க்ராட்ஸ். அட்டென்ஷன் ஸ்பேன். ஒரு விஷயத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகாம எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ அதான் அட்டென்ஷன் ஸ்பேன் சொல்லுவாங்க. எப்போ ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்ஸ் வந்துச்சோ அப்பத்துல இருந்து எல்லாரோட அட்டென்ஷனை குட்டி ஆயிடுச்சு. ஒரு ஸ்டோரிய ஹுக்கு பீக்கு எண்டிங் 30 செகண்ட்ஸ்ல சொல்றதுனால நம்மளால ஒரு லாங் ஃபார்மேட் விஷயத்து மேல ஃபோக்கஸ் பண்ண முடியல. வெல், என்னால முடியல. முன்னாடி எல்லாம் ஒரு மூவியை ஒரே சிட்டிங்ல பாக்குவேன் கைஸ். இப்பெல்லாம் ரீல்ஸ் கூட 2xல பாத்துட்டு இருக்கேன். ஏன்னா கொஞ்ச நேரத்துல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ் பாக்குறதுனால சில வீடியோஸ் ஃபன்னி, சில வீடியோஸ் இமோஷனல், சில வீடியோஸ் ட்ரிகரிங், சில வீடியோஸ் மோட்டிவேட்டிங். எவ்ரி 30 செகண்ட்ஸ் பிரெயின் அதோட இமோஷனை சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தா அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியாகிடும். சரி, நம்ம ஜென்ரேஷன் தான் அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மின்னு பார்த்தா அங்க ஒருத்தன் ஆல்ரெடி இறங்கிட்டான். எவ்ரி ஃபியூ செகண்ட்ஸ் ஃப்ரேமை சேஞ்ச் பண்றானுங்க. ரொம்ப பிரைட் கலர்ஸ் யூஸ் பண்ணி சில்ட்ரன்ஸ் அடிக்ட் பண்ண வைக்கிறானுங்க. இதனால சின்ன பசங்களுக்கு ஆல்ரெடி அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இதுக்கு என்னதாவது ஒரு சொல்யூஷன் நீங்க கேட்டீங்கன்னா, லிமிட் யுவர் ஸ்கிரீன் டைம். ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்ஸை கம்மியா பாருங்க, லாங் ஃபார்ம் கண்டென்ட்ஸை நிறைய பாருங்க. ஆட்டோமேட்டிக்லி அட்டென்ஷன் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகும். கிட்ஸுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, வாய் மேலே ஒன்று போட்டு ரியல் கேம்ஸ் ஆடுங்கன்னு சொல்லி விடுங்க. அட்டென்ஷன் ஸ்பேன் இல்லைன்னா ஃபியூச்சர்ல பிரெயின் ரொம்ப டம் ஆகிடும். ஸோ பார்த்து இருந்துக்குங்க. நாளைக்கு ஒரு வீடியோல சந்திப்போம். டாடா கைஸ்.